சித்த மார்க்கம் ஒரு ரொம்ப எளிமையான ஒரு வழி நம்மளுக்கு. அவங்க வந்து நம்மளை துறவியா போங்க இப்படிலாம் சொல்லலை. எல்லாரும் ஒன்றா குடும்பத்தோட சித்த மார்க்கத்துக்கு வாங்கன்னா சொல்கிறாங்க. சில பேர் ஐயோ என்ன கல்யாணம் பண்ணாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சில வீட்டில் அப்பா அம்மா சில பேர் பயப்படுறது கூட கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்றா அவங்கள வணங்கி அவங்க பாதத்தை அடையணுன்னு தான் அவங்க வேண்டுறாங்க. அதையும் தவிர்த்து அவங்க எல்லாரையும் சைவம், அதுவும் பயப்படுறாங்க சில பேர், எல்லாரும் சைவம் ஆயிடுறாங்களே அப்படின்ட்டு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் எல்லாருக்கும் அந்த ஒரு வழிமுறையை சொல்லலை. ஒவ்வொருத்தரும் உடம்பு அவங்களோட நிலையை அறிஞ்சு தான் அவங்க ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துகிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஒரு என்ன கேட்டிங்கன்னா சித்த மார்க்கம் ஒரு எளிமையான வழி அவங்க கடவுள் அடையிறதுக்கு. நாங்கள் இருந்த இடத்துல முனீஸ்வரர் இருந்தார், மாரியம்மன் கோயில் இருந்துச்சு. நாங்கள் எஸ்டேட்டில் இருந்தவாசி. இவங்களை தாண்டி ஸ்கூலில் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க சாய்பாபா பஜனுக்கு போனேன்னு. அப்போ தான் சாய்பாபான்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் அப்படின்ட்டுன்னு. அதையும் தாண்டி மற்றவங்க யாருமே எனக்கு தெரியாது. இவர் எப்போ ஓலைச்சுவடி பார்த்துட்டு அதுலேருந்து பேச ஆரம்பித்தாரோ அப்போ தான் எனக்கு ராமலிங்க சுவாமிகள்னா யாருன்னு தெரியும். அவர் விசிறி சுவாமின்னா யாருன்னு தெரியும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு அவங்கெல்லாம் யாருன்ட்டுன்னு. இவ்வளோ பெரியவங்கெல்லாம் இருந்திருக்காங்களே அப்படின்ட்டுன்னு. அப்போ சுவாமி ஹரிதாஸ் கூட இங்கே மலேசியாவுக்கு வந்துட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அவரை பார்த்ததில்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறையா மகான்கள் இருக்கிறாங்க. எனக்கு அவங்களோட தன்மையெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்கெல்லாம் யார் என்ன ஏதுன்ட்டுன்னு. ஆனால் இவர் வீட்டில் ஓலைச்சுவடி பார்த்த பிறகு வந்து சில வழிபாடெல்லாம் ஆரம்பித்தார். வழிபாடுனா பெரிய விஷயம் இல்லை, போற்றி படிப்பாங்க, இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன செய்யறாங்க புதுசாக இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. அதை தவிர அது நம்ம தடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அது வீட்டில் தான் செஞ்சாங்க, நம்மளோட சேர்ந்து தான் செஞ்சாங்க அப்படின்ட்டுன்னு. நம்ம ஒன்றும் சொல்லலை, கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிதான் அந்த மாதிரின்ட்டுன்னு. அப்புறம் அவரு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு புரியல. ஆனால் இவங்களை இந்த ராமலிங்க சுவாமிகள்ன்றவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த வழியில போனால் நல்லது, இந்த விசிறி சுவாமின்றவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த நாம ஜபம்லாம் சொல்றது ரொம்ப நல்லது. ஏன் அவங்க நாம ஜபத்தை சொல்லணும்னா அவங்களோட நாமத்தை சொல்லும் போது அவங்க நம்மளை யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. அதுதான் அவங்களோட பார்வை வந்து நம்ம மேலே படம் அப்படின்னு அப்படிலாம் அவர் சொல்லும் போது நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான் அப்படின்ட்டு. இப்படிலாம் இருக்கே அப்படின்னு அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு இவங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அவங்க பாடல்கள் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டுன்னு. அப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல, நிறைய கனவு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த படங்கள் எல்லாம் இந்த மகானுங்க படங்கள் எல்லாம் அவர் ஒட்டி வச்சிருப்பாரு. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கனவுல ஒரு விதமா வந்துட்டு போவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கனவு எல்லாம். அதெல்லாம் விடிய கிளம்புற வரும், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரின்ட்டுன்னு. ஆனா எனக்கு புரியல, அந்த ஒவ்வொரு கனவும் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நல்லா இருக்கும். அவருக்கு சொல்லும் போது அவர் சந்தோஷப்படுவாரு. ஆனா அவருக்கு வந்து கேட்பாரு, நான் வழிபாடு பண்றேன், ஏன் கனவுல வரல அப்படின்னு கேட்பாரு அப்படின்ட்டு. ஏன் உன் கனவுல வராங்க அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரின்ட்டுன்னு நிறைய தடவை நான் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டுன்னு. அந்த காலகட்டத்துல தான் சுவாமி வந்தார் மலேசியாவுக்கு. முத அவரை நான் அப்பதான் சந்திச்சேன் அப்படின்ட்டுன்னு. அப்ப இவர் காலையில போனாரு, சாயந்தரம் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. சரின்னு இவர் வந்து உடனே திரும்ப போனோம். நம்ம போய் அவரை சந்திச்சுட்டு அப்பதான் நான் அவரை கேட்டேன், இந்த மாதிரி தீட்சை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னார். அது கூட என்னன்னு எனக்கு தெரியாது, அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அந்த பட்சத்துல நான் போனேன். அப்பெல்லாம் நான் வந்து அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆளு அப்படின்ட்டுன்னு. ஸோ போனேன். அவர் சொன்னார் இந்த மாதிரி தீட்சை கொடுக்குறாங்க அப்படின்ட்டுன்னு.
அப்போ இவரை கேட்டேன், என்ன அப்படி சொல்கிறாங்களே, அப்படின்னா நீ சைவமாக ஆகணும், ஒரு மந்திரம் கொடுப்பாங்க, நீ அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. வெரி சிம்பிள் மந்திரம், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியல அப்படின்ட்டு. ஆனால் அது திடீர்னு அந்த சைவத்துக்கு மாறுறது வந்து ஒரு கொஞ்சம் யோசித்தேன், முடியுமா நம்மளாட அப்படிலான்ட்டுன்னு. இவர் சொன்னார், இல்லை நீங்கள் முடியும் அப்படின்னு வாங்கிக்க அப்படின்னாரு. அப்போ சரின்ட்டுன்னு உடனே அந்த மந்திரம் வாங்கினதும் அப்புறம் அதுலேருந்து சைவமாக இருந்தேன் அப்படின்ட்டுன்னு. அப்போ தான் அவரை கேட்கணுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன் சுவாமி எனக்கு ஏன் இவ்வளோ கனவு வருதுன்னு. அந்த தீட்சை வாங்கலை, நான் இன்னும் வாங்கிறதுக்கு முன்ன தான் அவரை கேட்டேன் நான். அது கேட்டப்போ அப்போ அவர் சொன்னார், உன்னை இந்த மார்க்கத்துக்கு வர சொல்கிறாங்க, உனக்கு தெரியல அப்படின்னாரு. அதனால தான் உனக்கு இவ்வளோ கனவு அப்படின்ட்டுன்னு. அது வந்து அவர் அதுவும் ஒரு காரணம். சரி இவ்வளோ சொல்கிறாங்கன்னா பெரியவங்க ஏதோ காரணம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கேட்டேன். இவர் சரின்னு சொன்னார். சரின்ட்டுன்னு அப்புறம் அதுலேருந்து அப்படியே இருந்தாச்சு அப்படின்ட்டு அப்படியே ஓடிடுச்சு. அதனால் அதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த தீட்சை வாங்கி அங்கே சொன்ன மந்திரத்தோட அதோட கனவுலாம் அப்படியே நின்றுருச்சு அப்படின்ட்டு. ஆனால் சில இது அதுக்கு பிறகு தவயோகியை பற்றி தான் கனவு வந்துச்சு ஒரு 2-3 தடவை அப்படின்னு. விளங்காது, என்ன சொல்ல வராங்கன்னு விளங்காது அப்படின்னு. அதில் ரொம்ப ஒன்று எனக்கு அறவே விளங்காதது வந்து, அவர் வந்து உட்காந்து ஒரு கோயிலில் உட்காந்துருக்கோன்னு எனக்கு தெரியுது. அவர் உட்காந்து அந்த புக்கு வச்சிருக்கிற பலகையில் ஒரு புக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் அப்போ அவரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறேன். அவரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் போது அப்புறம் அவர் முன்னுக்கு வந்து நான் உட்கார்ந்து அந்த புக்கை பார்க்கும் போது அதில் வந்து அந்த எழுத்து வந்து கோல்ட் லெட்டர்ஸில் வருது. எழுத்து வந்து அப்படியே மறைஞ்சு போகுது. மறைஞ்சு போனது அப்படின்ட்டு நான் அந்த ஆச்சரியத்தில் சுவாமியை கேட்குறேன், என்ன சுவாமி இது இப்படி இருக்குது, என்ன ஆச்சரியம் இது அப்படின்ட்டுன்னு. அதுதான் மகளே, எல்லாமே சூக்ஷ்மமாக நடக்கும். அந்த வார்த்தை கூட எனக்கு தெரியாது என்ன சொல்கிறாருன்ட்டு. ஆனால் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சிரிச்சாரு, அந்த கதையை அவர்கிட்ட சொல்லும் போது அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னா, அவருக்கு அந்த ஓலைச்சுவடி வந்துச்சு. அதில் அந்த எழுத்து வந்து மறைஞ்சு போவோம். அப்போ இதை தான் குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு அப்போ தோணுச்சு. என்ன ஏன் அது ஏன் கனவுல வந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அந்த மாதிரின்ட்டு ஸோ அந்த ஒரு இது நடந்துச்சு. அவர் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, சுவாமி என்ன பெரிய வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, ஆனால் அவர் அப்படி சொன்னார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து இன்ன வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இமெயில் மூலியமா இவர் எல்லாம் தெரிவிச்சுட்டாரு, என்ன சைஸ் அவர். ஏன்னா அவர் அகத்தியர் எல்லாம் ஓலைச்சுவடியில் சொல்லிட்டாரு, என்ன ஹைட் இருக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டாரு. எந்த வடிவத்தில் இருக்கணும்னு ஒண்டி தான் அவர் சொல்லலை, அதெல்லாம் சொன்னார். எந்த மாதத்தில் செய்யணும், எங்கே வச்சு அவரை செஞ்சு முடிஞ்சதும் கொண்டு போய் அவரை வணங்கிட்டு அப்புறம் தான் கடல் கடந்து அவரை அனுப்பணும், அதெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அவ்வளோ தூரம் சொன்னவர் சுவாமி மலையில் தான் செய்யணும்னு சொன்னார். சரின்னு 2 பேர் அவரை கான்டாக்ட் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் இருந்துட்டு சொன்னார். இவர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாரு. அந்த சிங்கப்பூரில் இருந்து கூப்பிட்டவர் சொன்னார், திரும்ப அதே டீட்டெயில்ஸை கேட்குறாரு. அதான் அவர் சொன்னார், நான் எல்லாம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு தான் இந்த வரதராஜன்றவர் வந்து கூப்பிட்டாரு, கால் பண்ணி பேசினார். நீங்கள் சொல்லுங்கய்யா, நான் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு சந்தோஷம் தாங்கலை, ஒருத்தர் செஞ்சு தரேன், நான் கொடுத்த இதெல்லாம் பிரகாரம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தை உங்களுக்கு எப்படி இது அனுப்புறதுன்னா அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரி எந்த வடிவத்தில் அவரை அமைக்கிறது அப்படின்னு அதுவும் யோசனை ஓடிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் அந்த அயலன் ஊருக்கு போயிட்டு வந்தது. ஊருக்கு போயிட்டு நம்மளை வந்து பார்க்க வந்திருக்கிறாரு. பிரசாதம், கோயில் பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு, இந்தாங்க மாமா, நான் வேதாரண்யம் போனேன், அங்கே வந்து அன்னதானம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு குரூப்பு. ஸோ அகத்தியரெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க, அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் அதில் கலந்துக்கிட்டேன். இந்த படம்லாம் கொடுத்தாங்க, மாமா வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அப்புறம் சரி அந்த படம்லாம் வச்சுட்டு செய்தி வருது. ரமேஷ் ஐயா கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு செய்தி வந்திருக்கீங்க. சரின்னு போய் பார்த்தா எப்படி என்னை வடிவமைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால உனக்கு அந்த படம் வந்து சேர்ந்துருச்சு, இதே மாதிரி என்ன வடிவம். அப்போ வேதாரண்யத்தில் உள்ள மாதிரியே சரின்னு அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி ஐயா வேதாரண்யத்தில் உள்ள மாதிரியே அவரை வடிவமைக்கணும்னு சொல்லிட்டாரு, நீங்கள் போய் அவரை ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு.
அவர் போனார் மனக்கட்டு வீராரண்யம் போய் அவரை படம் பிடிச்சி. அதே போல் அந்த டைமில் வந்து ஊரில் வந்து அந்த ஹோல் டிசம்பர் அந்த வீக்கெண்ட் எல்லாம் வந்து விழா இருந்த வச்சு அங்கே நிறைய லீவு விழுந்துருச்சு. ஸோ அதனால அந்த அதிகாரிங்க சைன் பண்ண வேண்டியவங்கெல்லாம் லீவில் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தாமதத்தினாலே கொஞ்சம் தள்ளி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவரோட விழா வந்து சண்டே, சாட்டர்டே அவர் ஃபுல்லார வந்தால் தான் அந்த விழா வந்து அவர் அங்கே இருப்பா. அப்போ நிச்சயம் வரவங்க கேட்பாங்க பாருங்கள், எங்கே அவரை காணுமே நீங்கள் சொன்னீங்களே அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று இருக்கும், இந்த மாதிரி தடங்களாகவே இருந்துச்சு. ரொம்ப அதான் அந்த எமோஷன் வந்து ஏறி இறங்கும் அவரோட அந்த நியூஸ் வரும்போது, நம்மளுக்கு வந்து சேரும்போது. அவால் முஹாரம் லீவு டிசம்பர் அந்த கடைசி லீவு. அந்த அதிகாரி வந்து ஒரு முஸ்லீம் பாருங்க. ஸோ அவர் லீவில் போயிட்டார். பட் சம்ஹவ் வந்து அவர் சைன் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் வந்து ஷிப்பில் தான் வரணும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஷிப்பில் வரணும்னு சொன்னதும் நம்மளும் சரி வந்துடுவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க 2 வாரம் பிடிக்கும், டைம் எடுக்கும், 10 நாளாவது ஆகும் அவர் வந்து சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம சொன்னோம், இல்லையா விழா சண்டே வச்சுருக்கோம், நீங்கள் அதுக்கு முன்னே கொஞ்சம் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு. அவரும் அங்கே சிலை செய்கிற வரையும் சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ முயற்சி எடுத்தார் அதை அவரை அனுப்பி வைக்கிறதுக்கு. அப்புறம் நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் பிளெயின்லேயாவது அனுப்பி வைக்கிறதுக்கு அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் சொன்னார், சரி நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறோம், அதுக்கு அப்படி பார்த்தாலும் மண்டே தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பாருங்கய்யா என்ன உங்களாலே முடியுமோ நீங்கள் அது செய்யுங்க அப்படின்ட்டு. அந்த அன்னைக்கு ஃப்ரைடே சொல்கிறாரு. ஃப்ரைடே ஈவினிங் வரைக்கும் எங்களுக்கு ஷுவராக இல்லை அவர் ஏறிடுவாரா இல்லையா பிளேன்னு. ஒரு 9 o'clock போல் அடித்து சொல்கிறாரு, பிளேன் ஏறிட்டாரியா அகத்தியர் அப்படின்ட்டு. பிளேன் கார்கோவில் வந்தார் அப்படின்ட்டு ஏறிட்டாரு. சொன்னதும் ஐயோ சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ அவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு ஒரு உறுதியாச்சு. என்னன்னா அப்புறம் அவர் சொன்னார், நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லிப் அனுப்பி விடுவோம், அதை வச்சு தான் நீங்கள் போய் அவரை கார்கோவில் காமிச்சு அவரை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மறுநாள் நாங்கள் அனுப்பி விடுறோம் அப்படின்ட்டுன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்கள் இன்டர்நெட் இதை இமெயில் அனுப்புவோம், நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு. விடிய தூங்காமல் எவ்ரி 1 hour போய் தட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார். வரவே இல்லை, விடிஞ்சும் வரல. கால் பண்ணி கேட்டால் என்னன்னு, இன்டர்நெட் லைன் ஊரில் டவுன். ஸோ அவங்களாலே அனுப்ப முடியல. மணியும் ஆகிக்கிட்டு இருக்கு, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நாங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு 12 மணி இந்த அளவில் ரமேஷ் ஐயா கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு செய்தி இருக்கியா வாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இந்த டென்ஷன் வேற, என்ன அந்த இமெயில் வரலையே அப்படின்ட்டுன்னு ஒரு டென்ஷன் வேற. போய் அப்படியே சரி போய் எனக்கு பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால், நீ கவலைப்படாத நான் எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். சரி அந்த இதோட வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு இமெயில் தட்டி பார்த்தா வந்துருச்சு. எடுத்துக்கிட்டு ஓட எல்லாம் விறுவிறுன்னு பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வேகமாக போனோம் அப்படின்ட்டு போயிட்டு. அப்புறம் அங்கே போயும் சில பேர் சொன்னாங்க, முடியாதியா நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுக்க முடியாது, வரிசையில் நிற்கிறவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வழக்கமாக அந்த பொருள் கொண்டுட்டு வரவங்க. அவங்க சொல்கிறாங்க சில சமயத்தில் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு. மறுநாள் ஈவெண்ட் சண்டே கோயிங் டு பி ஈவெண்ட் அப்படின்ட்டு இவங்க இப்படியெல்லாம் சொல்லும் போது அங்கே போனதை என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு வந்துடுவேன், அதான் வந்து சேர்ந்துட்டாரு, இனிமேல் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறது தானே அவரை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் வரிசையில் நின்று அவங்க அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் சொன்னாங்க, எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு ஒன்றா இவர்கிட்ட எல்லாம் விளக்கி சொன்னாங்க. அப்புறம் இவர் சொன்னார், நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. சரின்னு போனார். நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அப்புறம் வந்தார். என்ன ஒரு சந்தோஷம், காடியில் போகும்போது சொல்ல முடியாத சந்தோஷம். அதான் அவர் சொல்லுவார், அது வந்து ஒரு சொந்தக்காரவங்கெல்லாம் இல்லை, ரொம்ப நாள் சந்திக்காத ஒருத்தர் ஊரில் இருந்து வராங்கள, வெளியூர்லேருந்து வராங்க, அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற ஒரு சந்தோஷம் அப்படி இருந்துச்சு எங்களோட மனநிலை. வீடு போய் சேர்ற வரைக்கும் அப்படின்ட்டு அவருக்கு வந்ததும் அவரை பிரித்து பார்த்து அது உண்மையிலே ஒரு பூரிப்பு. இன்னும் ஓம் அகதீஷாய நமக.
2010 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அன்று அகஸ்தியர் மாமுனிவருடைய ஆசி சூட்சும பலன் வாசிக்கப்படுகிறது. ஆதியாய் சோதியாய் நின்ற தேவா, அடிபணிந்து அகத்தியன் யான் வாக்கு சொல்வேன். ஆதியாக சோதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய திருப்பாதத்தை வணங்கிட்டு அகத்திய பிரம்மான் வாக்கு சொல்றாங்க. ஓதிடவே என் மைந்தன் சண்முகம் அறிய, உயர்ந்த நிலை பெற்ற பிள்ளை நீதானப்பா. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்க. உயர்ந்த நிலை பெற்றவன் நீப்பாங்கிறார். தான் உனக்குள் எங்கள் அருள் கருணை இருக்க, தரணியிலே பெருமகிழ்ச்சி உண்டு உண்டு. அருள் கருணை வந்து இருக்கிறதுனால இந்த உலகத்துல பெரும் மகிழ்ச்சி என்பது இருக்குப்பாங்கிறார். ஆனதொரு உலகமாந்தர் நிலைமை காண அகத்தியன் யான் முன்னில்லம் தேடி வந்தேன். உலகமாந்தர்களும் தானும் நலம் பெறுவதற்கு அகத்தியன் யான் முன்னில்லம் தேடி வந்திருக்கிறார். வந்ததொரு கணம் தொட்டே வையகத்தில் வளமுண்டு மாந்தர்களும் நலமே காண்பார். அதனால உலகமாந்தர்களும் நலம் பெறுவாங்க, தானும் நலமடைவாய். இந்த நாள் என்னால் தான் அருளும் உண்டு. இந்த நாள் என்னுடைய நாள் இருப்பாங்கிறார். என் நாமம் சொல்வோருக்கு கருணை உண்டு. என்னுடைய நாளில் என் நாமம் சொல்வோருக்கு கருணை உண்டு. கருணையுள்ள என் பிள்ளை சண்முகத்தால் கருணையாசி பெற்றாலே புண்ணியம் புண்ணியம். இப்ப என்ன சொல்றாங்க அகத்திய பெருமான்? கருணை உள்ள என் பிள்ளை சண்முகம் மூலமா ஆசீர்வாதம்லாம் இருக்கு, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது மனசுக்கு ஆறுதலான சில வார்த்தைகள் கிடைச்சாலே பெரிய புண்ணியம் புண்ணியம் கிடைக்குங்க உலக மக்களுக்கு. பொறுப்புடனே இந்தனக்கு ஒரு தீபம் ஏற்ற பூவுலைகள் மாற்றங்கள் பல்வார்கிட்டும். ஒரு தீபம் ஏற்றி வச்சா போதும். நிறைய பொறுப்போட அந்த மனதார பொறுப்போட அந்த தீபத்தை ஏற்றி வச்சாக்க நிறைய மாற்றங்கள்லாம் அந்த உலகத்துல கிடைக்கும். அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டுங்கிறாங்க. பல்வாராய் அற்புதங்கள் மாதற்கான பொதுகிமுனி யான் இங்கு வந்திருக்கேன். எல்லா விதமான அற்புதங்களும் பெறுவதற்காக அகத்திய முனிவர் யான் இங்கு வந்திருக்கிறேன். தொல்புவியில் என்னாசி வருவோருக்கும் வந்து பார்க்கிறவங்க ஆசி வந்து பார்க்கிறவங்க வழிபடுறவங்க யாவருக்கும் தீர்க்கமாய் அளித்திடுவேன் காலம் வாழ. காலத்துக்கும் வாழ்றதுக்கு நான் ஆசி அளிச்சிருவோங்கிறார். வாழ்வாங்கு வையக மாந்தர்கான வந்தமர்ந்தேன் என் பிள்ளை இல்லம் தண்ணீர். வையக மாந்தர்கள்லாம் வாழ்வாங்கு வாழ்க்கை பெறுவதற்கு வந்து அமர்ந்தேன். தாழ்வில்லா மனம் கொண்ட கருணை உள்ளோன் தயாளனும் இவன்தான் என்பதாலே ஆவதொரு அவனில்லில் வந்தமர்ந்தேன் அகமகழ என்னாமும் சொல்வர் குடியில். இப்போ தாழ்வில்லா மனம் கொண்ட கருணை உள்ளோ தயாளனும் இவன் தான் என்பதனால ஆவதொரு அவனில் அவன் இல்லத்துல வந்து நான் அமர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறது. அகமகழ என்னாமும் சொல்வர் குடியில். அகமகழக்கூடிய ஒரு வகையில என் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்துல பவ்யமாய் வந்தமர்ந்து அருளும் செய்வேன். பத்திரமா வந்து நான் அமர்ந்து அங்க அருள் செய்வேங்கிறார். பகரவிந்த எந்நாளில் பூசையில் கலப்போர். இந்த நன்னாளில் பூசையில் கலந்துக்கிறவங்களுக்கு கலப்போர்கள் கண்மமில்லா வாழ்வு கர்மங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குங்கிறார். கருணையும் அவர் குடியில் மிகுந்து காணும். கருணை வந்து அவங்க குடும்பத்தில் மிகுந்து காணப்படும். எல்லையில்லா அற்புதம் கொண்ட நாளாம், எல்லையில்லாத அற்புதம் கொண்ட நாள். என் அருளும் முழுமையாய் இங்கு இருப்பதால், என் அருள் சக்தி எல்லாம் முழுமையை இன்னைக்கு இங்குதான் இருக்குங்கிறார். இருக்கிறதுனால இருப்பதனால் பூசையில் கலந்தோரெல்லாம் எல்லையில்லா அருள் பெற்றீர் நாலு வாழ. எல்லையில்லாத அருள் பெற்றிருக்கீங்க நாலு வாழ்றதுக்கு. 24 திசையெங்கும் என் அருளும் பரவும். 24 8 திசை, 8 திசையிலையும் என் அருள் வந்து பரவும். ஏதப்பா குறை காண்பர் நாமும் சொல்வோர். நாமங்களை சொல்றவங்களுக்கு ஏது குறையே இருக்காதுங்கிறார். நாமத்தை 4 நாளும் சொல்லி வந்தால் நான் அடைந்த புண்ணியங்கள் கிட்டிவிடும். நாமத்தை 4 நாளும் சொல்லி வந்தாக்க நான் அடைஞ்ச புண்ணியம் கூட கிடைச்சிடுங்கிறார். அதையும் நான் என்ன புண்ணியம் அடைஞ்சனோ அந்த புண்ணியம் அப்படியே கிடைக்கும். சேமமான என்னை போல் அருளும் கிட்டி. எனக்கு என்ன விதமான அருள் இந்த உலகம் கொடுக்குதோ, எனக்கு என்ன விதமான ஆற்றல் பிரபஞ்சம் கொடுக்குதோ அதையெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குங்கிறார். சகல பாக்கியத்தை அடைவதுதானே. எல்லா விதமான பாக்கியத்தையும் அடைஞ்சிடுவீங்க. தான் பல இன்பங்கள் காண்பதற்கு, எல்லா இன்பங்களும் பெறுவதற்கு தவழ்ந்து வந்து அமர்ந்தே நிற்போம். தவழ்ந்து வந்து அமர்ந்தே நிற்போம். எண்ணாத அற்புதங்கள் அதிசயங்கள் இன்று முதல் உண்டுதான் யாவருக்கும். எண்ணாத அற்புதங்கள் அதிசயங்கள் வந்து இன்று முதல் உண்டு எல்லாருக்கும். யாவருக்கும் கருணையும் ஆசி இருக்க இருளுங்கி அருள் கிட்டி வாழ்வை ஓங்கி. எல்லாருக்கும் கருணையும் ஆசி இருக்கிறதுனால இருள் நீங்கி அருள் கிட்டி வாழ்வுல ஓங்கி
தொய்வில்லா வாழ்ந்திடதான் அருளும் தந்தை. தொழிவில்லாம வாழ அருள் இருந்தேன். தவமணி வந்ததனால் யாவும் நலம் முற்றை. தவமணி நான் வந்திருக்கிறதுனால எல்லா நலனும் உண்டுன்னு சொல்லிட்டு அகத்திய பெருமான் வாக்க முடிக்கிறாங்க. நம்பவே முடியல அந்த காலகட்டம், இப்படியெல்லாம் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நாங்கள் எதிர்பார்க்கல அவரோட திருமூர்த்தியை வீட்டில் வைப்போன்னு, ஆனால் அது நடந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு. ஸோ அதான் அது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம். இவ்வளோ நாள் அது வழி நடத்தி இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. இப்போ கோயிலையும் வச்சு ஒரு விழாவும் கொண்டு, அதுவே இன்னும் ஜீர்ணிக்க முடியல. நினச்சி செஞ்சோம்மா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் செஞ்சோம், ஏன் கோயிலுக்கு போனார் அப்படின்லாம் கூட சில இது யோசித்தோம். அப்போ இவர் அந்த சோதச பூஜைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விசிறி அந்த இதெல்லாம் கோயிலில் தானே அதெல்லாம் செய்வாங்க. அது செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கு. அப்போ நம்ம அது வீட்டில் செய்ய முடியாது பாருங்கள், ஏன்னா அது அந்த பொருள்லாம் வாங்கணும், அதெல்லாம் கொஞ்சம் விலை அப்படின்னு சொன்னாங்க. அதையும் கேட்டு பார்த்தோம். அப்புறம் அது பிறகு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு. சரி அப்படின்னு யோசிச்சுட்டு பேசாமல் இருந்துட்டோம். அதுக்கும் ஒரு வழி, அவரே எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு. அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அதெல்லாம் செஞ்சாங்க, அதுக்கு மேலேயும் செஞ்சாங்க. ஊஞ்சலில் வச்சு அவரை ஆட்டினாங்க, பல்லாக்கில் தூக்கிட்டு போனாங்க, தேரில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாமே செஞ்சாங்க. இப்போதான் வீட்டில் வந்துட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து, ஏன் கோயிலுக்கு போனார் அப்படின்னு. அப்போ சொன்னேன், நீங்கள் அது செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சிங்கல்ல, அது பாருங்க அவர் நடத்தி காமிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்போதான் அவரே அதை உணர்ந்தார். இவரும் அது ஆமாம், அது நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவரே அதெல்லாம் கோயிலில் அதை சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, நாங்களும் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் அதை இன்னைக்கு தான் நாங்களும் பயன்படுத்துகிறோம் அன்னைக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு தான் நாங்களும் பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நடந்துச்சு இந்த தடவை. அவரே எல்லாம் செஞ்சுட்டாரு. நாங்களாம் ஒண்டியாக இருந்திருந்தா கூட இவ்வளோ தூரத்துக்கு செஞ்சுருக்க முடியுமான்னு யோசிக்கிறோம் எங்களாலேயே அப்படின்ட்டு. மோல் இல்லை பாருங்க, அது எல்லாமே அவங்களே செஞ்சாங்க. ரொம்ப ஃபைனா செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க கேள்விப்பட்டோம் 10 பேர் மலேசியால இருந்தே ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏன்னா நிறைய இதுல வந்துட்டாரு பாருங்க அவர் படம் அப்படின்னு. மலேசியால இருந்து 10 ஆர்டர்ஸ் தான். அதுக்கு அந்த மோட் இருக்கு. அப்படின்னா திரும்ப செஞ்சிருக்காங்க. நீங்க பாருங்க, அந்த படத்தெல்லாம் நாங்க பார்த்தோம், திரும்ப செஞ்சதை நாங்க பார்த்தோம். இவர் மாதிரியே இல்லை. பார்த்தோம் எல்லாம் அந்த படத்தை. அவர் படம் பிடிச்சி போட்டிருந்தாரு, அவரோட வெப்சைட்ல போட்டிருப்பாரு அப்படின்ட்டு. ஸோ நாங்க பார்த்தோம், எதுவுமே எதுவுமே நாங்க செஞ்ச மாதிரி இல்லை. ஆல்தோ அவங்க எல்லாரும் அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ல கேட்டிருக்காங்க, பட் அந்த மாதிரி இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு வேறுபாடு இருக்கு, நல்லா தெரியுது அப்படின்ட்டு. இவரோட அழகு இல்லை எங்களுக்கு. ஏன்னா எப்போதுமே அதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அழகு இல்லைன்னு தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு. அவரை கேட்டோம்னா அவர் எனக்கு தெரியலையா நான் எப்படி செஞ்சேன்னு, எனக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை அப்படின்றாரு. இன்ன வரைக்கும் நாங்கள் அவரை கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வடிவத்தில் அந்த முகம் மாறுறது எங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு. நீங்கள் அந்த நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன். அவர் இவ்வளோ நாள் த்ரூ அவுட் ஆல் திஸ் டைம் நாங்கள் அந்த பூஜை செஞ்சது, அந்த படத்தை பாருங்கள், எந்த படத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார். அவர் முக வடிவம் வேறு மாதிரி இருக்கும். சில சமயத்தில் அந்த ஒவ்வொரு அபிஷேகம் சமயம் கூட அவர் முகம் மாறுது அப்படின்ட்டு, ஒரே மாதிரி இருக்காது. அது எங்களுக்கு தெரியுது. ஐ டோன்ட் நோ, வி ஹோப் தட் மற்றவங்களும் அதை பார்க்கணும்னு, நாங்களே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க கூடாது பாருங்க, அது மற்றவங்களுக்கும் தெரியணும் அந்த இதுன்ட்டு தான் நாங்கள் எப்போதும் நினைப்போம் அப்படின்ட்டு. ஸோ சில பேர் சொல்கிறாங்க தெரியுது அப்படின்ட்டு, இப்போ பார்க்குறாங்கல்ல, ஸோ அது தெரியுது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி அது அமைஞ்சார். அதான் எழுதி சொல்லுவார், எங்கே நம்மள செய்ய சொன்னோன்னா நம்ம செய்ய மாட்டோன்னு அவர் இதை மெதுவாக ஒன்று ஒன்றா நம்மளுக்கு கொடுத்து அதை எண்ணத்தை நம்ம மனசில் தோண வச்சு அதெல்லாம் இப்படி செஞ்சு அது ஒவ்வொன்றும் செஞ்சோம் அவர் சொன்னது. அப்புறம் இங்கே வந்ததும் 1,00,000 மந்திரம் அவரோட நாம ஜபத்தை சொல்ல சொன்னார். அது கூட யோசனை பண்ணோம், எப்படி நம்ம 4 பேர் தான் இருக்கிறோம் வீட்டில், அது எப்படி நம்ம செய்யறதுன்னு. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் மாதாஜி இங்கே வந்தாங்க. அப்போ தான் ராகவேந்திராவுக்கு பூமி பூஜைலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ மாதாஜி வந்திருந்தாங்க. அப்போ நம்ம சொன்னோம், இந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கிறாரு, அதை எப்படி மாதாஜி நம்ம செய்கிறது அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒரு ஆளாக இருந்து செய்யாதீங்க, கூட்டத்தை கூட்டுங்க, ஒவ்வொருத்தர் சொல்கிறதும் ஒரு ஒரு மந்திரம் அந்த மாதிரி கணக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் சேர்ந்தோம். அப்போ தயலன் மாநிலங்கள்லாம் வந்தாங்க, அவங்க கணேசன் எல்லாரும் சேர்ந்தோம். அந்த டைமில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அகத்தியர் வழிபாட்டில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டோம், எல்லாரும் வந்து செஞ்சாங்க. ஸோ நம்ம அந்த அபிஷேகம் சமயத்திலேருந்து போட்ட அந்த அவரோட ஞாபக ஜபம் அப்புறம் 1 hour உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு போட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு முடியல எங்களுக்கு, அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டு அப்பயும் இவர் ஒரு கணக்கு போட்டார். நம்ம அவர் சொன்ன கணக்கு கூட நம்ம செய்யல போல இருக்குது, இவ்வளோ பேர் போட்டு கூட அது சேர்ந்துருக்காது அப்படின்ட்டு. ஆனால் ஓலையில் செய்தி வரும்போது நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டாரு அப்படின்ட்டு. அதுதான் இந்த பெஸ்ட் பார்ட். அவரோட கருணையே சொல்கிறது. நம்ம எது செஞ்சாலும் நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம கோயிலில் உள்ளவங்க இல்லை பண்ணி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அது ஒன்று எனக்கு எப்பொழுதுமே ஒரு பயம் இருக்கும். ஸோ அது எப்போது சொல்லிட்டு செய்யும், எதுவும் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கிங்க, அது அந்த பயம் எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா அது நம்ம உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் ஏனோ தானோன்னு செய்ய ஆரம்பிச்சிடும். அது தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அந்த பயம் எப்பொழுதுமே இருக்கணும் நம்மளுக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே செய்கிறது. தப்பாக இருந்தால் சொல்லுங்க, ஆனால் இன்னும் வரைக்கும் ஏற்றுக்கிட்டேன், அவங்க பூஜையை ஏற்றுக்கிட்டேன். ஸோ தட் இஸ் அவரோட கருணை உண்மையிலேயே. நம்ம குரு இல்லாமல் வழிபாட ஆரம்பித்தோம் அகத்தியரை. அவரை வந்து வெளியில் வச்சு பார்த்தோம். அப்போ தான் நம்ம பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்புறம் குரு அமைஞ்சார். குரு அமைஞ்சதும் நீ ஏன் அப்படி வச்சு பார்க்குற, வெளியில் இப்படியும் கொண்டுட்டு வரலாமே உனக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்மளுக்கு அடுத்த படிக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு முயற்சி பண்ணார் அவர். அப்போ வந்து நம்மளை வந்து தியானம் இந்த மாதிரின்னு உள்ளுக்கு போக சொல்கிறாரு. அந்த பூஜை செஞ்சது போதும், எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அடுத்த படிக்கு. ஆனால் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்த வாசி அந்த பூஜை அதெல்லாம் திடீர்னு நிப்பாட்டினதும் அது வந்து நம்மளுக்கு என்னமோ விட்டு போன மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நாள். அப்புறம் அவர் சொன்னதையும் நம்ம செஞ்சு பார்ப்போம்னு அது சொல்லும் போது அது வேற ஒரு அனுபவமாக இருந்துச்சு. சுவாமி சொன்னது எல்லாமே புரிய ஆரம்பிக்குது நம்மளுக்கு. அந்த அவர் பூஜை அந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து நிறையா சத்சங்கம் வச்சோம். ஆனால் நம்ம அது வந்து எல்லாமே பேச்சு அளவிலேயே நின்றுருச்சு, எல்லாமே பேசிக்கிட்டே தான் இருந்தோம். அண்ட் அந்த பூஜை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வி ஆல்சோ கெட் ஹை ஃப்ரம் இட். நம்ம அடுத்த பூஜையை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அடுத்தது எப்போ செய்வோம், அடுத்தது விழா எப்போ வரும், இந்த மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்மளை வந்து குரு வந்ததும் இதையும் தாண்டி வாங்கன்னு சொல்லி தான் அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து அங்கேயே நின்றுறாதீங்க, அதையும் தாண்டி வேறு விஷயம் இருக்குது, ஞானத்துக்கு வாங்க அப்படின்னு நிறையா முறை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம கொஞ்சம் செவி சாய்க்கிறது இல்லை அந்த மாதிரி விஷயங்க. ஏன்னா அது வந்து நம்ம உட்காரணும், அதெல்லாம் செய்ய வேண்டிய இது இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த பக்குவம் வரலன்னு நினச்சிக்கிட்டு இப்படியே தான் இதுலேயே நிற்கிறோம் நம்ம. அந்த பாட்டு கடவுளும் நானும் பேசிடும் பொழுது நடுவினில் தரகர் எதற்கு அப்படின்னு அவர் சொல்லுறது. அந்த பாட்டை வந்து இப்போ தான் ரொம்பவே உணர்றேன். சுவாமி என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு இப்போ ரொம்பவே தெரியுது. நம்ம வந்து நிறையா பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து கடவுளை வந்து வெளியில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ குரு அமையாத பட்சத்தில் நம்ம அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க வெளியில் இருப்பாங்க, நம்ம இப்படி இருந்து பார்த்தோம். அப்புறம் குரு அமைஞ்ச பிறகு அவர் ஏன் வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்குள்ளாரையும் இருக்கிறாங்க, உனக்குள்ளேயும் நீ பாரு அவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ தான் ஞானத்துக்கு வாங்க அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் நம்ம வந்து அந்த பூஜை செய்கிறது, சத்சங்கம் செய்கிறது, இதுலேயே இதில் வந்து வி கெட் ஹை ஃப்ரம் இட்.
ரொம்பவே இது முடிஞ்சதும் அடுத்த நிகழ்வு எப்போ நடக்கும், அடுத்த பூஜை எப்போ நடக்கும், நம்ம இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே தவிர அவர் சொன்னது வந்து நம்மளுக்கு புரியவே இல்லை. ஆனால் அதை வந்து பலமுறை அவர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டம் வந்ததும் அகத்தியருக்கே தெரிய வந்துருச்சு நம்ம வந்து இதிலேயே இருக்கிறோம் அப்படின்னு. அண்ட் அவர் நம்மளோட ப்ரோக்ரஸையும் பார்க்குறாரு. பார்த்த பிறகு தான் அவர் வந்து ஸ்லோலி ஒன்று ஒன்றா நிப்பாட்டினார். ஆனால் நம்மளுக்கு அது புரியல. வென் அவர் எல்லாத்தையும் உடச்சி எல்லாத்தையும் நிப்பாட்டும் போது நம்மளுக்கு வந்து வி வர் கைண்ட் ஆஃப் லாஸ்ட் கொஞ்ச நாள். ஏன்னா நானே அந்த பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நின்னதும் எனக்கு வந்து அந்த நாள் வந்ததும் இன்றைக்கி பூஜை இருக்குமே, இன்றைக்கி அந்த இது இருக்குமே அப்படின்ட்டு கொஞ்சம் லாஸ்டாகவே இருந்துச்சு. பட் தென் ஸ்லோலி ஐ பிகேன் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் என்ன சொல்ல வராரு. ஒவ்வொரு முறையும் உள்ளுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது இதையும் முயற்சி பண்ணுவோமே, உள்ளுக்கு பாருன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அதில் வேற ஒரு விஷயம் இருக்குது, நம்ம இதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லித்தான் நம்மளை வந்து இந்த இதுக்கு கொண்டுட்டு வந்தார். அதே மாதிரி அந்த பாட்டை கேட்கும் போது அது எவ்வளோ அதில் வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு இன்னும் நல்லா விளங்குது. அண்ட் அது வந்து எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ஒரு பாட்டு வேறு. அது கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். இப்போ பூஜை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக இன்னும் இருக்கக்கூடாது. இப்போ தான் நம்ம வந்து அவர் சொன்னதை உண்மையிலேயே செஞ்சு பார்க்கணும். வருது அவர் பூஜையை நிப்பாட்டினது வந்து அறவே பூஜை செய்யாதீங்கன்னு இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் செய்யலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து கூட்டமாக செஞ்ச ஒரு இதை வந்து உங்களோட தனிப்பட்ட பயணத்துக்கு அவர் தயார் பண்ணுறாரு உங்களை. ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் செஞ்சு பாருங்கள், அதுவும் வேறு மாதிரி அமையும். நீங்கள் ஒண்டி செய்யணும்னு இல்லை, உங்கள் குழந்தைங்களை கூட்டிக்கிங்க, உங்கள் மனைவியை கூட்டிக்கிங்க, வீட்டில் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி ஆகும். அந்த எனர்ஜி இட் செல்ஃப் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பக்குவப்பட்டுட்டீங்க, அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் அதை வந்து முயற்சி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு. கோ பேக் டு வாட் சுவாமி சொன்ன விஷயங்களை திரும்ப திரும்ப கேளுங்க. அவர் வந்து நிறையா பேசின இடத்துல நான் வந்து நிறையா விஷயம் இது பண்ணலை, எனக்கு வந்து அது வந்து சேரலை. அவர் வந்து அந்த ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லுவார், அந்த சமயம்னா உண்மையிலேயே அவர் பேசுகிறாருன்னு நம்மளுக்கு தெரியும். கோ பேக் டு ஹிஸ் டீச்சிங். அவர் உண்மையிலேயே நீங்கள் தவயோகி சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, சுவாமி சொல்கிறதெல்லாம் கோ பேக் அண்ட் லிசன் டு ஹிஸ் டாக். அவர் அங்கே தான் சொல்லுவார் அந்த இது. அதுவும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா அவர் ரொம்பவே சொல்கிற விஷயம் இது நம்மளுக்கு தேவையில்லை, இது அப்போ நம்மளை பக்குவப்படுத்தி அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இப்படி தான் பாதை, இங்கே பார்க்காத அங்கே பார்க்காதன்னு சொல்கிறது தான் அவர் சொல்கிற விஷயம். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்ம வந்து அவர் நிறையா பேசுகிற விஷயத்த வந்து சில சமயத்தில் கொஞ்சம் போர் கூட அடிக்கும். ஏன்னா அவர் அதையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் உண்மையாக அவர் சொன்ன விஷயத்த நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் இதை தான் சொல்லியிருப்பார். அது தேவையில்லை, இது தேவை. அது வந்து நம்மளை பக்குவப்படுத்துறது, அங்கே தான் விஷயமே இருக்குது. நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும். இன்னொரு விஷயம் அந்த பாட்டில் சொன்னது வந்து அந்த ஜோதிடம் பார்க்குறத பற்றி அவர் சொல்லுவார். அதில் we were getting high from listening to நாடி. அதில் என்ன சொல்லுவாங்கன்னு அதுவும் வெளியில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொல்கிற அடுத்த படிக்கு நம்ம போனோம்னா நம்மளுக்கு அது தேவையில்லை. அதையும் வலியுறுத்தி பலமுறை சொல்லியிருக்கிறாரு தவயோகி நம்மக்கிட்டெல்லாம். உங்களுக்கு நாடி தேவையில்லை அப்படின்னு எதுக்கு அவர் சொன்னார்னா, நம்ம அந்த அடுத்த படிக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம், உள்ளுக்கு இருந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் வந்து நம்மளை வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அது நம்மளுக்கு விளங்கவே இல்லை, அவர் இருந்து சொல்லும் போது விளங்கவே இல்லை நம்மளுக்கு அது. ஏன்னா சுவாமி வந்து நிறையா விஷயத்த வந்து டப்புன்னு போட்டு உடைக்கிறவர் இல்லை. அவர் வந்து நம்ம பக்குவத்துக்கு நம்ம எவ்வளோ தூரம் செவி சாய்க்கிறோம் அதை பார்த்து தான் அவர் வந்து
அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு தான் விளங்கலை அவர் அந்த சொன்ன விஷயம். ஆனால் இப்போ நிறையா விளங்குது. ஏன்னா நம்ம அனுபவப்பட்டு வந்துட்டோம், அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ நிறையா விஷயத்தை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கே நிறையா நேரத்தில் உணர்கிறோம் அவர் அகத்தியர் அவரோட எனர்ஜியை நம்ம உணர்கிறோம். ஆனால் அந்த படிக்கு போகிறதுக்கு தான் நம்ம வந்து இன்னமும் தயங்கிக்கிட்டு இப்படியே இருக்கிறோம். பிகாஸ் we are so comfortable at that பூஜை லெவல். ஏன்னா அது இன்னமும் வெளியில் தான் நடக்குது, அதில் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஒரு முறை அவரும் ஒரு நண்பர்கிட்ட சொன்னார், நீ என்ன தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, நீ ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி மேலே வா, என்ன தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு இல்லை அப்படின்னு அதையும் சொன்னார். அவரே வந்து அப்படி சொல்லியும் நம்ம இன்னமும் வந்து we are still getting high from பூஜை, இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னமும் இதை தாண்டி வரணும், இதை தாண்டி வாங்க, முயற்சி போடுங்க கொஞ்சம். அவர் சொல்கிற பிரகாரம் வீட்டில் நீங்களே செய்யுங்க பூஜையை, நீங்களே அதை உணர ஆரம்பிங்க. யூல் கெட் தேர். அவர் நம்மளுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் நம்மளுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு தான் அது இன்னமும் பிகாஸ் we are comfortable, we get that high outside rather than இப்படி ஒரு ஹை இருக்குது, இது இன்னும் வேற ஒரு லெவல் கைண்ட் ஆஃப் ஹை. அதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் தாண்டி இங்கேயும் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு அவர். அது நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஐ திங்க் இது இன்னும் பெட்டராக இருக்கு அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்க. அங்கே வந்துட்டு அதையும் ட்ரை பண்ணுங்க, அவர் சொல்கிறத முயற்சியை போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்ம ஆரம்பத்தில் பூஜை செய்யும் போது எதுவுமே தெரியாமல் தான் ஆரம்பித்தோம். சிம்பிளாக ஆரம்பித்து விட்டார் சுவாமி, நீங்கள் ஹோமம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன பாட்டே படித்தோம், போற்றி தான், வெரி சிம்பிள் அப்படின்ட்டுன்னு அது செஞ்சோம். அப்புறம் வந்து அபிஷேகம் சொல்லி கொடுத்தாரு எப்படி செய்யணுன்ட்டுன்னு. அதுவும் அப்புறம் அதை வந்து ப்ராப்பராக வந்து எப்படி செய்யணும்னு வீட்டில் செய்கிறது, இது வந்து கோயில் இல்லை, இது வந்து வீட்டில் செய்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அதே இதை நம்மளும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் ஆல்சோ எல்லா ஆளுங்க வர்ற நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டோம் அதில். பிகாஸ் வி நீட் டு டீச் சம்படி. அதை வந்து அந்த நாலேஜ் இல்லைன்னா எங்களோடையே நின்றுறோன்னு சொல்லிட்டு ஸ்லோலி நாங்கள் என்ன லேர்ன் பண்ணமோ அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம். சில பேர் அதை வந்து கற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி அதை செய்யும் போது நம்ம வந்து இன்னொருத்தரை நம்பி இல்லை, வீட்டு பூஜை வந்து நம்ம அழகாக நம்ம எவ்வளோ தூரம் நம்ம செய்ய தெரியுமோ எல்லாம் அவர் ஹோமம் சொல்லி கொடுத்துட்டாரு, என்ன பாட்டு படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு, அபிஷேகம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம வந்து யாரையும் வெளியால் நம்ம தேடி போய் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஆக்கிட்டாரு நம்மளுக்கு வந்து அது. ஸோ நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை படிக்கலாம். அண்ட் அவங்க வந்து வந்துடுறாங்க, வந்து அமர்ந்து நம்ம படிக்கிறத கேட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு அவங்க கொடுக்குற அங்கீகாரம். நம்ம செஞ்சிட்டோம், சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்ட்டுன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கும் சரி, அப்போ நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம், அந்த வழியிலேயே நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்து இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன், இது வேணாம் போதும், இப்போ வந்து நீ உள்ளுக்கு பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. என்னை இவ்வளோ நாள் வெளியில் வச்சு பார்த்தேன், பூஜை செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன், அபிஷேகம் செஞ்சேன், எல்லாம் செஞ்சாச்சு, வெளியில் வச்சு பார்த்தது, இப்போ நீ என்னை உள்ளுக்கு பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம அது செய்வோமா செய்ய மாட்டான், அது வந்து நம்மளே கேட்டுக்கு நம்மளே செய்யணும், அவ்வளோதான். நம்ம அந்த அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு. இதுதான் சுவாமி ரொம்பவே எதிர்பார்த்தாரு, நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு. அவர் இன்னும் ஒன்று சொல்லுவார், கோயில்லையே பிறந்து கோயில்லையே இறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது விளங்கலை. அப்புறம் அப்போ அந்த அனுபவம் எப்போ நம்ம பூஜை செய்ய ஆரம்பித்தோமோ நம்ம வந்து அப்போ விளங்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் போனோன்னா நம்ம கோயிலில் வந்து இன்னொருத்தர் செய்கிற பூஜையை நம்ம இருந்து பார்த்துட்டு வரோம். அப்போ நம்ம அங்கே வந்து அந்த எனர்ஜியை கொண்டுட்டு வரோம். ஆனால் நம்ம எதுவும் கற்றுக்கல. அங்கே போனோம், நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிச்சு, அங்கே அதோடு முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம செய்யும் போது we are learning the whole process, where அந்த ஹோல் ப்ராசஸ் நம்ம செய்யும் போது we also
கான்சென்ட்ரேட்டிங் ஆன் அந்த அந்த செய்கிற வேலையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த ஒவ்வொரு ஜாமான் எடுத்து வைக்கிறதுலையும் அவருக்கு அந்த அவரோட அவரோட ஒவ்வொரு பொருளுங்களையும் எடுத்து வைக்கிறதுல நம்ம வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் வாட் வி ஆர் டூயிங். ஸோ அதில் நம்ம லேர்ன் பண்ணுறோம் கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அவர் வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். நம்மளை வந்து வேகமாக கூட அவர் இழுத்துட்டு போகல. ஹீ கேவ் அஸ் டைம் எல்லாத்துக்குமே அது செய்கிறதுக்கு எல்லாம். அது வந்து நம்மளை அனுபவப்பட்ட பிறகு தான் அதெல்லாம் தெரியுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உட்காந்து அதெல்லாம் யோசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம ஸ்லோவாக செஞ்சுக்கிட்டு வந்தோமே அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம நீங்களே செய்ய அதை தான் அவர் எதிர்பார்த்தாரு. அதுதான் அந்த 2 இயர்ஸ் அந்த கோவிட் வந்தது கூட யூ கேன் சே இட்ஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஏன்னா நம்ம எங்கேயுமே போக முடியல, கோயிலுக்கு போக முடியல, ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம வீட்டில் தானே இருந்தோம். அப்போ நம்ம வீட்டில் தான் அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியும். ஸ்லோலி அதுவும் நீங்கள், ஏன்னா எதுவுமே அவர் ரஷ் பண்ணல. நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ணிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரின்னு நம்மளுக்கு டைம் வாஸ் கிவன் டு அஸ். அந்த மாதிரி அதையும் வாய்ப்பு கிடச்சிச்சு நம்மளுக்கு, நம்ம செய்யறதுக்கு அதெல்லாம் எப்படி போகணுமோ அப்படின்ட்டுன்னு. வி டூ கெட். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இந்த பூஜையிலெல்லாம் வந்து கலந்துட்டு நம்ம அன்னதானம் செஞ்சப்பையும் சரி, அது எல்லாமே வெளியில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் செய்யும் போது வி டூ கெட் அ ஹை. ஆனால் வி ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் ஈவெண்ட், நெக்ஸ்ட் இது, பிகாஸ் வி வர் கெட்டிங் அ ஹை ஃப்ரம் இட். செஞ்சவங்கெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் நோ இட் வாஸ் அ வெரி நைஸ் ஃபீலிங். அந்த செஞ்சுட்டு வந்த பிறகு அந்த போகும்போதும் சரி, அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இட் வாஸ் அ வெரி குட் ஃபீலிங். ஆனால் அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம அந்த கொஞ்ச நேரத்தில் அது போயிடுது. அதை வந்து நிற்க வைக்கிறதுக்கு தான் உள்ளுக்கு போகணும்னு சொல்ல வராருன்னு இப்போ தெரியுது. அதுதான் நம்ம முயற்சி போடணும். நம்மளுக்கு எல்லாம் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம வந்து இன்னமும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் அவர் விடலை நம்மளை வந்து. எப்படி அகத்தியரப்பா வந்து ஒரு கயிறை போட்டு அதை வந்து லூசன் பண்ணி விடுறாரு, ஆனால் விடலை. ஒவ்வொருத்தரையும் திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ சமீப காலமாக ஒரு ஸ்மால் சேஞ்ச் என்னன்னா, பூஜையை வந்து உங்கள் இல்லத்துலேயே நடத்துறதுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் வீட்டை ஏவிஎம்மை விட்டு வெளியாகலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர், திடீர்னு ஒரு மாற்றம் அந்த இடத்துல. ஸோ உங்கள் இல்லத்தில் உங்கள் கம்ஃபர்ட்டில் நீங்கள் செய்கிறீங்க. எங்கேயும் ரஷ் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. எந்த வகையிலையும் தப்பாகாது. நீங்கள் செய்கிற பூஜை, நீங்கள் அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஹோமம் செய்யணும்னு, இல்லை அதுவே வேணாம், ஒரு பஜன் மட்டும் வைக்க போகிறீங்களா, அதுவே அதுதான் அவர் சொன்னது. எப்படி வேணும்னா பூஜையை செய், அது தப்பாகாது அப்படின்னு அவர் சொன்னது. ஸோ அது என்ன சொல்லுவாங்கள்ல, நவ் த பால் இஸ் இன் யோர் காட். அந்த மாதிரி இப்போ அவர் அந்த இதையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டாரு. நீ முடிவு பண்ணி நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை வந்து விடலை. ஆனால் எல்லாருக்கும் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. அதனாலேயே இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் அதை எப்படி செயல்படுத்த போகிறீங்க அப்படின்றது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு கட்டம் வந்தப்போ அது என்ன, அவரோட பூஜை செய்யும் போது ஒரு கட்டம் அவர் சொன்னார், அழைக்கிறவங்களுக்கு அழைப்பு விடு அப்படின்னு சொன்னார். அது நம்மளுக்கு புரியல. அப்புறம் அதை வந்து நம்ம என்ன அதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா, தேடல் உள்ளவங்களுக்கு அழைப்பு விடுன்னு சொல்லியிருக்கிறாரு அவர். அப்போ அவங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்குவாங்க அப்படின்ட்டுன்னு. இன்னொன்று, நம்ம வந்து அவர் எவ்வளோ நெருக்கமாக வர முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக வரத்துக்கு முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா இப்போ பூஜைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க வீடை நாடி போகணும், இல்லை ஒரு சென்டரை நாடி போகணும். அதை எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு தான் அவர் வந்து உங்களோட வாசலுக்கே வந்து நிற்கிறாரு. இப்போ அதுதான் கடைசியாக அவர் சொன்னது வந்து, எங்கெல்லாம் அகத்தியனை அழைக்கிறாங்களோ என் பாதம் பதிகிற இடத்துல அகத்தியர் அங்கே இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதுதான் இப்போ உள்ள பூஜை ஒவ்வொரு இல்லத்தில் நடக்கும் போது அதை தான் நம்ம பார்க்குறோம்.
இப்போ வந்து அதுதான் நடந்துக்கிட்டும் இருக்குது. அதை நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு இருந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அதுதான் அவர் சொல்ல வராரு. ஹீஸ் ஆல்ரெடி உங்களோட வாசலுக்கே வந்துட்டாரு. ஸோ நீங்கள் இன்னொரு இடத்த நாடி போகணும்னு தேவையில்லைன்னு சொல்ல வராரு. அதுதான் என்னோட புரிதல். அங்கே இப்போ உங்கள் வாசலுக்கே வந்துட்டேன் அப்படின்ட்டுன்னு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் தாராளமாக உங்கள் கம்ஃபர்ட்டில் நீங்கள் செய்யலாம் பூஜை. இன்னொரு இடத்துக்கு போகணும். ஏன்னா இப்போ வித் ஸோ மெனி கமிட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இங்கே உள்ள ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது எவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம வந்து அதுக்கு டைம் ஒதுக்கி இதெல்லாம் செய்யணும். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அது செய்யும் போது உங்கள் குழந்தைங்க சேர்ந்துக்குவாங்க, உங்கள் மனைவிமார்ந்து சேர்ந்துக்குவாங்க. பூஜையில் சேர்த்துக்கிங்க, எல்லாரையும் சேர்த்துக்கிங்க, யாரையும் ஒதுக்காதீங்க. அப்போ அவங்களே ஒரு தேர்ஸ்டே வருதா அண்டை வீட்டாரை கூப்பிடுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க. மேக் இட் ஒரு அவங்களுக்கும் அனுபவப்படுத்துங்க, அறிமுகப்படுத்தலாம். நீங்கள் நாங்கள் இந்த மாதிரி பூஜை செய்கிறோம், வாங்க கலந்துக்கிங்கன்னு. தட்ஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட். இங்கே வந்துக்கிட்டு ஏவிஎம்ஏ நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது வந்து விரிவு அடையாது. சுவாமி எதிர்பார்த்த விஷயமும் நடக்காது. சுவாமி எதிர்பார்த்தது அதுதான், அது விரிவு அடையணும்னு. அப்படின்னா நம்ம இப்படி செஞ்சால் தான் அது விரிவு அடையும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? இப்போ எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க வீட்டில். அந்த உங்களுக்கு பெரியவங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தோம். இப்போ நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ தான் எல்லார் வீட்டிலையும் குழந்தைங்க இருக்காங்க. நீங்கள் பெருசாக செய்யணுன்னே இல்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காடுறீங்களா, ஒரு பாட்டு படிங்க, அதே தினசரி படிங்க. கண்டிப்பாக எல்லாரும் அதை நாங்கள் முயற்சி பண்ணுறத நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கள் குழந்தைங்களோட நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஸ்லோலி பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் செய்கிறோம் நாங்கள். நீங்களும் அதே மாதிரி செய்ய முயற்சி பண்ணலாம். ட்ரை வந்து விரிவடையணும், இன்னும் நிறையா பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டார். அப்போ நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் இங்கே பார்க்கும்போது அது வந்து இவ்வளோ பேர் வந்து கூடுறாங்கல்ல, இவங்களுக்கு போய் அது சேர்ந்துருக்கு அப்படின்னு அவர் ஒரு வகையில் அவர் சந்தோஷப்பட்டார் அந்த இது. ஆனால் இப்போ வந்து வித் கோவிட் இதெல்லாம் நடந்த பிறகு அது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே நின்றுட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் த டைம். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி தான் அந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது அப்போ தான் அது வளரும். இல்லைன்னா ஒவ்வொரு தேர்ஸ்டே என்ன நடந்துச்சுன்னா எல்லாரும் வந்து ஏவிஎம்மில் வந்து கூடுனீங்க. ஏவிஎம்மில் கூடும் போது எல்லாரும் இங்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது வந்து வெளியே நோக்கி போகலை அது. ஸோ இப்போ நிறையா கற்றுக்கிட்டோம். இங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் பூஜை செய்கிறது தெரியும், என்ன போற்றி படிக்கிறதுன்னு தெரியும், சித்தர் பாடல்களை கற்றுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அது வந்து எல்லாருக்கும் இருக்குது, வ்ளாகில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது அது. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஸ்லோலி ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டில் ஆரம்பிங்க. அப்போ தான் அது வந்து அப்படி வெளிநோக்கி போகும். இல்லைன்னா அது இப்படி இங்கேயே அடங்கிரும். அந்த அவர் சுவாமி ஆசைப்பட்ட விஷயம் வந்து இங்கேயே அடங்கிரும். அவர் ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னன்னா, அவர் நான் அந்த விதைச்சது வளர்ந்துருச்சுன்னு சொன்னார். ஆனால் அது இன்னும் வளர்ந்துருச்சு. ஆனால் இன்னும் அந்த அது உழுவுற மற்ற சீடு வந்து இன்னும் தூரமாக உளுந்து அது இன்னும் பெரிய தோட்டமாக வளரணும் இல்லையா? அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சாதான் இது வந்து நடக்கும். ஏன்னா இது வந்து இங்கே ஏவிஎம்மோட நின்றுரும். அந்த மாதிரி போகக்கூடாது. இவ்வளோ முயற்சி போட்டு சுவாமி அங்கேருந்து வந்து அவரெல்லாம் சொல்லிட்டு போனது வந்து இங்கேயும் நின்றுடக்கூடாது. முயற்சி போடுங்க, பார்ப்போம். அதுக்கு பிறகு அகத்தியர் வழி நடத்துவார் எல்லாத்தையும். அந்த ராமர் சொன்னது, அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், நிறையா விஷயம் இங்கே இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிங்க, ஆனால் அதில் பற்று வச்சிடாதீங்க அப்படின்னு தான் சொன்னார். அதே மாதிரி இன்னொரு முறை அப்பா சொல்லியிருக்கிறாரு, ஏதோ சாப்பிடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடுங்க, உங்களை வந்து அதை வந்து அடக்க வேணான்னு சொன்னார். அந்த விஷயத்தை அதை அனுபவிக்கணுன்னா அதை அனுபவிச்சுட்டு வாங்க. அப்போ அது வந்து க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு அந்த பிளேட்டு.
அடுத்த ஸ்டெப்க்கு போகலாம். அதை வந்து அடக்கி வைக்க வேணான்னு சொன்னார். அது நிறையா விஷயம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொரு முறை அவர் வரும்போதும் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வர்றாரு. இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அது வந்து செய்கிறதுன்னு தான் தெரியல. கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடல் அவர் வெளியில் பார்த்துக்கிட்டு இருந்த கடவுளை உள்ளுக்கு பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த நிலையிலேருந்து அவர் அந்த பாடலை பாடுறாரு. அதே மாதிரி தான் சிவவாக்கியர். அவர் நிறையா பேர் அவரை சிவவாக்கியரை கோட் பண்ணுறது நாங்கள் கேட்டிருக்கோம். எங்ககிட்டே நாங்கள் வந்து சிலை வழிபாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எங்ககிட்டயே நிறையா பேர் இதை சொல்லியிருக்காங்க. நட்டுக்கல்லும் பேசுமா சிவன் உள் இருக்கையிலே அப்படின்னா அவர் ஒரு இது சொல்லியிருக்காருன்னு. அதுவும் அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு. அவர் எந்த நிலையில் இருந்தார், எவ்வளோலாம் தாண்டி வந்தார், எல்லாரையும் வழிபட்டுட்டு அந்த நிலைக்கு அவரும் உள்ளுக்கு காணும் போது தான் அவர் வந்து அதை சொல்லுறாரு அப்படின்ட்டுன்னு எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாம் படிப்படியாக தான் வரணும். ஃப்ரம் கிண்டர் கார்டன் டு ஸ்கூல் அண்ட் தென் இது யூனிவர்சிட்டி அந்த மாதிரி வரும்போது இதுவும் அதே மாதிரி தான். கோயிலிருந்து அப்புறம் வீட்டு வழிபாட்டிலேருந்து அதையும் தாண்டி இன்னொன்று ஞானத்துக்கு வரணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அதுதான் இந்த பாடலும் இப்போ வலியுறுத்துது. இது இன்னொன்று அந்த நிலையில் அந்த பாட்டு நம்மளுக்கு விளங்குனுச்சா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது கொஞ்சம் சுத்த தமிழில் அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு அவர் அவ்வளோ எளிய முறையில் அந்த பாட்டில் சொல்கிறாரு. இதை விட எளிமையாக யாரும் சொன்னதில்லை. பட் இது எல்லாருக்குமே புரியும். அந்த மாதிரி இருக்குது. இந்த பாட்டு கேளுங்க.